أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 7ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அருளுகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. சிறப்பான இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் நம்முடைய பெயர்களையும் அத்தகைய விடுதலை பெறக்கூடியவர்களுடன் இணைத்து நமக்கும் அவனுடைய பொது மன்னிப்பை நம்முடைய சந்ததிகளுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு தர்மம் மனிதனின் உயிர் காக்கும் என்ற தலைப்பின் கீழால் சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லதும் நடக்கிறது, அல்லாததும் நடக்கிறது. ஆனால் அந்த நல்லது ஏன் விளைந்தது என்பதும் நமக்கு தெரிவதில்லை. அல்லாதது எதனால் விளைந்தது என்பதும் நம்முடைய சிற்றறிவுக்கு புறப்படுவதில்லை. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த வேதத்தை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ என்று குறிப்பிட்டு இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும் என்பதை பற்றி தகவல் தரும் பொழுது, யார் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய மறைவானவற்றை நம்புகிறார்களோ அவர்கள்தான் இந்த திருக்குர்ஆனிலே ஓதுவதற்கு உரிமையிட்டவர்கள். இந்த திருக்குர்ஆன் அவர்களுக்குத்தான் நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் ஆரம்பத்திலேயே உரைக்கிறார். மறைவானவற்றை ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அந்த நிபந்தனையின் பிரகாரம் அல்லாஹ் ரசூல் எதை சொல்கிறார்களோ அதன்படியே நம்முடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பார்ப்போமேயானால் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அது நமக்கு தலை காக்கக்கூடியதாக, நம்முடைய உயிரை காக்கக்கூடியதாக அமைகிறது என்பதும், நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் நம்முடைய பாவங்களை போக்கி விடுகிறது என்பதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிய தரக்கூடிய செய்தியாகும். ஒரு உதாரணத்திற்கு சொல்வதுண்டு. ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு வயோதிகர் பள்ளிவாசலுக்கு செல்கிறார். அவர் பேனா கட்டியை எடுத்து தட்டும் பொழுது அதிலிருந்து ஒரு தேள் ஒன்று அவரை போட்டு விடுகிறது. மிகவும் சங்கடப்பட்டு அவர் சிறுநீர் கழித்து முடித்தார். கழித்து முடித்துவிட்டு பார்க்கிறார், வாசலில் எவனோ ஒருவன் குடிகாரன் குடித்துக் கொண்டு வருகிறான். அவன் தடுமாறிக்கொண்டே அந்த குடி போதையிலே வரும்பொழுது அங்கு ₹1 நாணயம் கீழே கிடக்கிறது. அதை எடுத்து பார்த்து அவன் இறைவனிடத்தில் ஏக வசனத்தில் பேசுகிறான், ₹1 தான் தந்தாயா இறைவா என்பதாக. இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த முசல்லி, இந்த தொழக்கூடியவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. இது என்ன நியாயம்? நான் தொழுது வந்தேன், எனக்கு தேள் கொட்டுகிறது. அவன் குடித்துக் கொண்டு செல்கிறான், அவனுக்கு ₹1 நாணயம் வீதியிலே கிடக்கிறது. இது என்ன நியாயம் என்று புலம்புகிறார். அந்த வழியாக வந்த ஒரு ஞானவான் கூறினார்,
தம்பி அப்படி அதை எடுத்துக்கொள்ளாதே, தலைகளாக நீ சிந்தித்துப்பார். இன்று அவனுக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்க வேண்டியது இருந்திருக்கும் அல்லாஹ்வுடைய விதிப்படி. ஆனால் அவன் பாவம் செய்த காரணத்தினால் அது அப்படி 1 ரூபாயாக சுருங்கி நிற்கிறது. உனக்கு இன்று பாம்பு கொடுத்து நீ சாக வேண்டியது இருந்திருக்கும். அது உன்னுடைய நற்பலனின் காரணமாக நீ தொழுக வந்ததினால் அது வெறும் தேட்கடியாக நின்று விட்டது என்று அந்த மகான் விளக்கம் சொல்வார் என்று கூறுவார்கள். எனவே எது நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பதை அறிய முடியாத நிலையில் நாம் இருக்கின்றதின் காரணத்தினால் அந்த விளைவுகள் எதனால் ஏற்படுகிறது என்பதை புரிய முடியவில்லை. அதை போல நாம் தர்மம் செய்தோம், நம்முடைய தலை ஏதோ ஆபத்திலிருந்து காக்கப்படுகிறது, அது நமக்கு தெரியுமா? ஏதோ நமக்கு கஷ்டம் இல்லாமல் ஆகிறது என்று நினைத்துக் கொண்டிருப்போம். தவிர நாம் செய்த தர்மத்தின் பலனாகத்தான் இது நிகழ்ந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. சாமானியர்களால் அது புரிந்து கொள்ள இயலாது. எனவே கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின் மீதும் திருக்குர்ஆனுடைய சொல்லின் மீதும் நாம் மிகவும் ஆழமாக நம்பிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நாம் செய்கின்ற தர்மங்களின் காரணமாக நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தருகிறான் என்று திருக்குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனங்களிலே அல்லதீன யுமினூன பில் கைபி அல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹ் சும்ம லா யத்பிஊன மா அன்ஃபகூ மன்னன் வலா அதா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்ற தொடரிலே ஒரு நீண்ட நெடிய செய்திகளை அல்லாஹ் தஆலா தருவான். மதருல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் ஸபஅ ஸனாபில் என்ற தொடரிலே அவன் இதை சொல்லி வரும் பொழுது, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்களோ அவர்கள் சொல்லி காட்டி அதை அசிங்கப்படுத்தாமல், இன்னும் அதை யார் பெற வந்தார்களோ அவரை இழிவாக கருதாமல் கொடுத்து வந்தார் என்றால் அவருக்கு அவருடைய கூலி நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்படவும் தேவையில்லை, அவர்கள் கவலைப்படவும் தேவையில்லை என்பதாக கூறுகிறார். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று சொன்ன உடனேயே நமக்கு யார் நினைவு கூறுவார்கள் தெரியுமா? இறைநேசர்கள் நினைவு கூறுவார்கள். அலா இன்ன அவுலியா இல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இறைநேசர்கள் அவர்களுக்கு பயமும் கிடையாது, அவர்களுக்கு கவலையும் கிடையாது என்று சொல்லுகின்ற அல்லாஹ் அந்த இறைநேசர்களுக்கு சொல்லக்கூடிய அதே டைட்டலை ஒரு எழுத்து கூட வித்தியாசப்படுத்தாமல் யாருக்கு சொல்றார் தெரியுமா? இந்த செல்வந்தர் தன்னுடைய செலவின் மூலமாக சொல்லி காட்டாமல் தொல்லைப்படுத்தாமல் செலவழிக்கிறாரே அவருக்கு லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் சும்ம லா யத்பிஊன மா அன்ஃபகூ மன்னன் வலா அதா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவருடைய கூலி அவருடைய இறைவனிடத்தில் உண்டு. லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறைநேசர்கள் என்றால் தன்னுடைய எல்லா நேரமும் அல்லாஹ்வையே சிந்தித்து அல்லாஹ்விலேயே தோய்ந்து அல்லாஹ்விலேயே அழிந்து போகக்கூடியவர்கள் இறைநேசர்கள். அவர்களுக்கு சொல்கின்ற அதே வார்த்தையை சராசரி ஒரு மனிதனுக்கு அவன் செலவு செய்தான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தருகிறான் என்றால் நிச்சயமாக மனிதனுடைய செலவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய மதிப்பை தருகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு கதை சொன்னால், ஒரு நிகழ்வை சொன்னால் பொருத்தம் என்று கருதுகிறேன். வீதியிலே ஒருவன் முசாஃபிராக சிறுவன் வந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் பிச்சை எடுப்பதை பார்த்து பிச்சை கொடுப்பவர் என்று திட்டி கட்டினார். ஏன்னா நான் சின்ன வயசுல எல்லாம் நீ போய் உழைக்க வேண்டியதுதானே, ஏன் இந்த வயசுல நீ கட்டி போகிறாய் என்று சொன்னார். சொன்னாலும் கூட கடைசியில் அவருக்கு மனம் கேட்காமல் அவனுக்கு ₹1 நாணயத்தை எடுத்துக் கொடுத்தார். அவன் அந்த ₹1 நாணயத்திற்கு வேகமாக டீக்கடையில் சென்று 2 பன்னு வாங்கினான். அவன் என்ன செய்கிறான் என்று இவன் பின்னாலேயே சென்று வேவு பார்க்கிறார். 2 பன்னு வாங்கியவன் அவர் ஒரு பங்களாவிற்கு பின்னால் ஒரு 2 சிறுவர்கள் பசியிலே சுருண்டு கிடக்கிறார்கள். அவர்களை எழுப்பி இந்த 2 பன்னுகளையும் கொடுத்து சாப்பிடு என்று சொல்றான். இதை பார்த்த உடனேயே இவருடைய மனதில் அப்படியே பிரசிந்து விட்டது. இந்த சிறுவனை போய் நீ தடித்தனமாக இருக்கிறாயே, சம்பாதித்தாலும் என்ன, ஒரு வீட்டில் வேலை பார்க்கலாமே என்று நாம் கூறினோமே, அவனுடைய மனப்பான்மையை பார்த்தாயா? தனக்கு கிடைத்த அந்த ₹1 2 பன்னை வாங்கி 2 நண்பர்களுக்கு கொடுத்து, அவர்கள் உறவினர்கள் அல்ல, உற்றார்கள் அல்ல, கூட சேர்ந்த கூட்டாளர்கள் என்பதற்காண்டி அந்த 2 பேரும் பத்தியிலே மயங்கி கிடக்கிறார்கள் என்பதற்காண்டி அந்த 2 பேரும் கொடுத்து விட்டு இவன் பார்த்துக் கொண்டு நிற்கிறானே, இவன் எவ்வளவு பெரிய உத்தமன், எவ்வளவு பெரிய மதிப்புக்குரியவன் என்பதாக இவன் மெச்சிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே நிலையில் தான் அல்லாஹ் நமக்கு பிச்சை போட்டான்.
அதை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் அகமகிழ்ந்து போய்கிறான் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாட்டு கடமை. அந்த சிறுவனின் மீது நமக்கு அன்பு சுரக்கிறது. அதன் பிறகு உனக்கு தம்பி நான் வேலை தருகிறேன் என்று சொல்கிறோம். அவனுடைய நட்பண்பை பார்த்து அவனை நம்முடைய தத்து எடுத்துக்கொண்டு எல்லா விதமான பொறுப்புக்கும் நாம் அவனை சொந்தக்காரனாக ஆக்கிவிடுகிறோமே. அதுபோன்று ரபுல் ஆலமீன் நாம் அவன் தந்த பிச்சையில் இருந்து அவர்களுக்கு நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவன் நமக்கு எந்த பயமும் நீ தேவையில்லை, நீ தைரியமாக உலகத்திலே உள்ளாது, உன்னுடைய தலைக்கு எந்த ஆபத்தும் வராது என்று சொல்வதில் என்ன வியப்பிருக்க முடியும்? அன்பான பெருமக்களே, கணியத்திற்குரிய பெருமக்களே, அதற்குமார்களுக்கு வேண்டாம் ஜக்காத்து கொடுங்கள் 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 என்று சொல்லுவார்கள். ஜக்காத்து கொடுப்பதற்குள்ள பணத்தை சம்பாதிப்பதற்கான கஷ்டம் அதற்குமார்களுக்கு வேண்டாம், தெரியாமல் இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் ஜக்காத்து கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஜக்காத்து கொடுக்கிறார்களே, இந்த பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது என்பதை இந்த அதற்குமார்களுக்கு தெரிவார்களா என்பதாக நாம் வேண்டுமானால் சிந்தித்து பார்க்கலாம். ஆனால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரப்புல் ஆலமீனுக்கு அவனுக்கு தெரியாமல் இருப்பதில்லை. நாம் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன கஷ்டப்படுகிறோம், அந்த பணத்தை ஈட்டுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பது அல்லாஹ்விற்கு தெரியாது ஒன்றல்ல. உண்மையிலேயே சொல்வார்கள், அருள் இல்லாருக்கு அவ்வூரகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை என்று சொல்வார்கள். ஆனால் அருளையும் சம்பாதிக்க வேண்டும், பொருளையும் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அருளை சம்பாதிப்பது மிகவும் லேசு, அருளை சம்பாதிப்பது மிகவும் லேசு. சாதாரணமாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற ஒரு கலிமாவை சொல்லிவிட்டால் பராசத்தத்திலே கனம் தரக்கூடிய ஒரு கலிமாத்தியை சொன்னதாகும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சொல்வதற்கு என்ன கஷ்டம், நமக்கு என்ன எனர்ஜி செலவழிக்கிறது? தம்பி இங்கே வா உட்கார், தம்பி இங்கே வா உட்கார் என்று சொல்ற அதே எனர்ஜி நாம் செலவழித்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லி எவ்வளவு நன்மை நாம் பெற்றுள்ளோம். அதை போன்று பழிவாயிலுக்கு வந்து ஒரு 10 நிமிடத்தை நாம் தொழுகைக்காக செலவழிக்கிறோம். அதனால் நாம் அடையக்கூடிய பேர்கள் ஏறாது. அருளை சம்பாதிப்பது பெரிய கஷ்டம் என்பது கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு சிறப்பை தந்திருக்கிறான், அழகான நோன்பு வைத்திருக்கிறோம். இந்த நோன்பு வெயில் இல்லாத காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் கனிமத்துல் பாரிதா, குளிர்ந்த அந்த இறைவனுடைய பரிசு என்று சொல்வார்கள். இது போன்ற நாட்களிலே நோன்பு இருக்கும். ஒரு களைப்பு தருகிறதா, ஒரு சிரமம் தெரிகிறதா, நோன்பு சாதாரணமாக வைத்துடுகிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கின்ற கூலியோ, அருளினால் கிடைக்கின்ற கூலி அளப்பெரிய கூலியாக இருக்கிறது. அருளை சம்பாதிப்பது கஷ்டம் அல்ல, ஆனால் பொருளை சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை பொருளை சம்பாதிப்பவர்களுக்கு தான் தெரியும். ஒரு வியாபாரியாக உட்கார்ந்திருப்பார், வரக்கூடியவனை பார்த்தவுடன் அவன் ரோட்டில் போவான், நம்ம கடைக்கு தான் வர்றானோ என்பதாக அவர் இயங்குவார். அவன் வந்தால் அவனிடத்தில் 32 பற்களையும் காட்டி சிரித்து வாங்கோ வாங்கோ என்று வரவேற்று அவன் தலையிலே இந்த சரக்கை கட்டும் வரை அவர் நடிக்கின்ற நடிப்பு, அந்த பாசாங்கு சாதாரணமானதல்ல. கணியத்திற்குரிய பெருமக்களே, அவர் வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது இந்த தரத்தை சார்ந்தவன் வந்தான் என்றால் வாய்ந்து கூட கேட்க மாட்டார். ஏனென்றால் அவன் சாதாரண ஒரு மனிதன். அவர் வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவன் சாதாரண மனிதன், வாய்ந்து கூட கேட்க மாட்டார். ஆனால் அவர் கடையிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அவன் கஸ்டமர். எனவே அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனை சிரித்து சிரித்து வாங்கோ வாங்க என்று சொல்லி அவனை திருப்திப்படுத்தி அவன் அதை கீழே போடுவான், இதை கீழே போடுவான், அதை எடு என்பான், இதை எடுப்பான், எல்லாத்தையும் எடுத்து 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 கொடுத்து அவனை எப்படியாவது திருப்திப்படுத்தி அவனிடத்திலிருந்து காசு கலக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் வர்ற பாடு சாதாரண பாடு. அதுவும் போட்டியும் போராமையும் நிறைந்து விட்ட இந்த உலக சந்தையிலே, இந்த பொருளாதார வியாபார சந்தையிலே இவர் பொருளை செலாவணி ஆக்குதல் என்பது சாதாரண காரியம். எவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே சொல்வார்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு 4 மணி, இரவு சாப்பாடு 11 மணி. சிறுநீர் கடித்தார்களோ இல்லை, சிறுநீர் கடிக்காமல் எத்தனை பேர்கள் கிட்னி பிராபலத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகியிருக்கிறார். தன்னுடைய உடலை பார்க்காமல், தன்னுடைய உணவு பற்றி பார்க்காமல் அவர்கள் எப்படியாவது பணம் பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஜெககரணம் போட்டால் தான் அந்த பணத்தை சம்பாதிக்க முடிகிறது. அதுவும் இன்றைய காலத்திலே இன்னும் மோசமாக போய்விட்டது. கொஞ்ச நேரம் தூங்கிக் கொண்டிருந்தவங்களே தூங்காமக்கிறதுக்காண்டி வந்துருச்சு இந்த செல்போன். வீட்டில் உள்ள மனைவி சொல்கிறார், நீங்கள் கல்யாணம் முடித்தீர்களே, செல்போனை முடித்திருக்க வேண்டியதானே, என்னையே முடிச்சீங்கன்னு கேட்கிறாங்க. வீட்டில் உள்ள மனைவி சொல்கிறார், செல்போனை கல்யாணம் முடிக்க வேண்டியதானே, என்னையே முடிச்சீங்க. ஏன்னா வீட்டுக்குள் நுழைஞ்சா போதும், ஏதாவது மனைவி கணவனோடு சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம் என்றால் கிணிங் கிணிங் கிணி, அதற்கு பதில் சொல்லி முடித்து விட்டு கொஞ்சம் பாலை எடுத்து வாய் வைப்பதற்குள் கிணிங் கிணி. பகல் பூராவுமே ரோதனை, இரவு பூராவுமே இந்த வியாபார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆக இருக்கக்கூடிய கொஞ்சம் நிம்மதி போய்விட்டது இந்த உலகம் பரவிய சந்தை மக்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, பொருளை லேசாகவா சம்பாதிக்கிறோம்? சரி, அப்படி சம்பாதித்தாலும் அதை நம்மால் மிச்சம் பிடிக்க முடிகிறதா? தேவைகள் தேவைகள் தேவைகள். நாம் என்னதான் கச்சிதமாக சம்பாதித்தாலும் கூட தேவைக்கு மேல் தேவை வந்து மிச்சம் பிடிக்காமல் நம்ம ஆட்டம் பார்க்கக்கூடிய அந்த செலாவணியில
மிச்சம் பிடித்தல் என்பது லேசான ஒன்றல்ல. சாதாரணமாக எண்ணிப்பாருங்க, கொஞ்சம் பணம் தந்துருச்சுப்பா, நான் ஏதாவது ஒரு நல்ல வேலை பண்ணணும்னு நினைக்கும் போது வீட்டில் உள்ள பையன் எனக்கு ஒரு 2 வீலர் வாங்கி தாருங்கிறது கேட்பான். அதை நான் வேற காரியத்துக்காண்டி சேர்த்து வச்சேன், ஒரு நல்ல காரியத்துக்கு உதவணும், நல்ல காரியத்துக்கு உதவணும்னு நினைச்சிருந்தேனப்பா, நீ 2 வீலர் சரி பரவாயில்ல வாங்கி கொடு என்று வாங்கி கொடுத்தார்கள். வாங்கி கொடுத்து கொஞ்ச காலம் போனது, இன்னும் கொஞ்சம் காசு தந்தது, ஏதாவது ஒண்ணு செய்யலாண்டா, வீட்டில் உள்ளவங்களாம் செய்வாங்க, ஒரு கார் வாங்கிருங்க, நாம் அந்த ஊர்ல அங்க எங்க போக முடியலன்னு சொல்லுவாங்க. சரி என்று ஒரு காரை வாங்கி அவர் அந்த பணத்தை எல்லாம் அதிலே திசை திருப்பி விட்டால் அதற்கு பிறகு வீட்டிலே ஒரு பிள்ளை வந்து நிற்கும், குழந்தைக்கு வேறு காலம் உண்டு. எனவே அதற்கான ஒரு செலவு. இப்படியே அவர் அடித்ததற்கு பின்னால் ஒரு கார் வாங்கி அவர் சமாளித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு கார் போதவில்லை. நீங்கள் ஆபீஸுக்கு எடுத்து விட்டு சென்று விடுகிறீர்கள், நாங்கள் கடையை நீக்கி போவதா இருந்தால் முடியவில்லை, இன்னொரு கார் வாங்க வேண்டும். இப்படியே தேவை 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 சொல்லி மாறாத தேவை வந்து கொண்டே இருக்கின்ற வேளையிலே 4 காசு எப்போது மிச்சம் பிடிப்பது, அதிலிருந்து 4 பேருக்கு தர்மம் கொடுப்பது என்பது அது ஒரு சாதாரண காரியம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மக்களுக்கு விளங்குறதோ இல்லையோ, அல்லாஹ்விற்கு நிச்சயமாக வழங்குகிறது இவர்கள் படுகின்ற பாடு. இந்த ஒவ்வொரு ஜல்லிக்காட்டும் எவ்வளவு வேர்வை துளியை நிலத்தில் சிந்தியதற்கு பின்னால் வந்தது, எவ்வளவு சிந்தனைகளை சிறையெடுத்ததற்கு பின்னால் வந்தது, எவ்வளவு போட்டிகளை சமாளித்ததற்கு பின்னால் வந்தது, எவ்வளவு தேர்வுகளை முளைத்து வைத்ததற்கு பின்னால் வந்தது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. எனவே அப்படி உழைத்த காட்சியை அடுத்தவனுக்கு கொடுக்கின்றான் என்றால் அல்லாஹ் அவன் மீது அகப்பெரிய பிரியத்தை கொண்டு வருகிறான். தன்னுடைய ஞானிகளுக்கு சொல்லப்படுகிறார், ராப்பகலாக அல்லாஹ் 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 என்று தன்னையே நினைத்து தன்னையே உருகி தன்னையே அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த ஞானிகளை பிரியப்படுவதை விடவும் அதிகமாக இந்த மக்களை அல்லாஹ் பிரியப்படுகிறார் என்பதால் யதார்த்தமானது. அதைத்தான் சொல்றான், அந்த செல்வம் இருக்கிறதே அது சும்மா இருக்க விடா. அந்த செல்வம் இருக்கிறதே என்ன இருந்தாலும் சொல்லிக்காடத்தான் சொல்லும். இயற்கை அவனுடைய மனது அவனுடைய பெருமையை நாடக்கூடிய ஆத்மா எப்படியா சொல்லி காட்டவர்கள். 4 பேர்க்க இன்னைக்கு ஒரு முசாஃபிர் வந்தாரு, ரொம்ப பாவமா இருந்தது, ஒரு 10 ரூபாய் கொடுத்தேன் என்று அவனை சொல்ல வைத்துவிடும். அந்த நேரத்தில் மிஞ்சி முடிஞ்சு ஆத்மாவே சொல்ல விடாது, சொல்லக்கூடாது என்று கடித்து மிஞ்சி விழுங்கி அவன் சொல்லாமல் இருக்கிறான் என்றால், அது மட்டுமல்லாமல் ஏழையை பார்த்த உடனேயே நாம் பணத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம், லேசா வந்து வாங்கிட்டு போக நினைக்கிறானே என்று சொல்லும் பொழுது அவனுடைய ஆத்மா ஒரு பக்கத்திலிருந்து போராடும், இவனுக்கு இப்படி நீ கொடுக்க வேண்டுமா, கஷ்டப்பட்டு சம்பாதித்து ரத்தத்தை புளித்து சம்பாதித்து இந்த காட்சியில் இவனுக்கு நீ கொடுக்க வேண்டுமா என்ற ஆத்மா போராடுகின்ற பொழுது எப்போ நீங்க இப்படிலாம் வந்து சொல்ல கொடுக்கிறீர்கள் என்று சொல்ல தாங்க. எனவே அப்படி சொல்லாமலும் அவனை இழிவாக கருதாமலும் ஒருவன் தர்மம் செய்கிறான் என்றால் அவர்களுக்கு பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்பட போவதில்லை என்று அல்லாஹ் சொல்வதிலே என்ன வினோதம் இருக்கிறது. கணேசத்திற்குரிய பெருமக்களே, நான் அந்த சிறுவன் கதையை சொன்னேனே அது போன்றுதான். அல்லாஹ் கொடுத்த பிச்சையிலே அதை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பொறுமை அடைகிறான். தொடர்ந்து அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகா மர்தாத்தில்லாஹ் மஸலுல்லதீன. அந்த வசனத்திலே தொடரில் சொல்லி காட்டுவான், இவர்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமேயானால் மலையிலே நடப்பட்ட ஒரு கன்று போன்று, ஒரு செடி போன்று. மலையிலே நடப்பட்ட செடி, மழை பெய்யவில்லையானாலும் அந்த பனியை வைத்துக் கொண்டே அது வளர்ந்து, மழை பெய்யவில்லையானாலும் அந்த பனியை வைத்துக் கொண்டே வளர்ந்துவிடும். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த செடி அவர்களுக்கு மகளுடைய இம்சிக்குன அம்மாவும் உதாரணத்தில்லாதி கமசலி ஜன்னத்தின் அருவத்தின் மேட்டிலே நடப்பட்ட ஒரு புஷ்பத்தை போன்று. மேட்டிலே உயரமான ஊட்டியிலேயோ கொடைக்கானலையோ நடப்பட்ட ஒரு புஷ்பம், அது எவ்வளவு அழகாக பலன் கொடுக்குமோ அது போன்று இவர்களுடைய தர்மங்கள் பலன் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. 1க்கு 2 மடங்காக பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. மழையே பெய்யவில்லையானாலும் கூட பனியை கொண்டு பலன் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். கணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே நாம் அல்லாஹ்வுக்காண்டி செய்கின்ற பொழுது அதை அவன் இருக்கிற மீறி வரவேற்று நமக்கு வருகின்ற ஆபத்துகளை பாதுகாக்கிறான் என்று சொல்வது அது மிகையான ஒன்றல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தர்மம் என்பது தீய மரணத்தை தடுத்து விடுகிறது, இறைவனுடைய கோபத்தை தண்ணீர் ஊற்றி அணைத்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். திருக்குர்ஆனிலே பல வரலாற்றை ஆதாரமாகவும் அல்லாஹ் சொல்வான். இது நடந்த உதாரணங்களையும் மையமாக வைத்துக் கொண்டு திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டும். அப்படிப்பட்ட உதாரணங்களை ஒன்று அந்த காரும் பாவம். அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான். அந்த செல்வமும் சேர்ந்து பூமிக்கு கீழால் இன்னும் நிலச்சரிவில் சென்று கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாகிவிட்டது. தண்டனை இன்னும் தீரவில்லை. அருமையான பெருமக்களே, 3000 ஆண்டுகளாகிவிட்டது, இன்னும் தண்டனை தீரவில்லை. இன்ன காரூன கானத் மின் கௌமி மூசா என்ற தொடரிலே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஃபஹஸப்னா பிஹி வ பிதாரில் அர்த,
அவனையும் அவனுடைய சொத்து சுகங்கள் பூராவற்றையுமே அப்படியே பூமிக்கு கீழால் அது சென்று கொண்டிருக்கிறது. பூமியின் மேல் பக்கத்திலிருந்து தென் துருவத்திற்கும் திரும்பவும் தெற்கு துருவத்திலிருந்து வடமுரு துருவத்திற்கும் உள்ளுக்குள்ளேயே ரவுண்டிங் போட்டுக் கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு காலமாக அந்த அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. மின் தூணில்லா அல்லாதான் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் உதவி பெறக்கூடியவனும் அல்ல. சாதாரண செல்வமா அல்லாஹ்வே சொல்லுவான், ஒரு 40 பேர்கள் சேர்ந்துதான் சாவியை தூக்க முடியும். 40 பேர்கள் சேர்ந்து சாவியை தூக்குவார்கள். ஒரு நபர் ஒன்றுக்கு 10,000 சாவி. ஒரு நபர் ஒன்றுக்கு 10,000 சாவியை தூக்கி வருவார்கள். 4 லட்சம் சாவிகள் மட்டும் 4 லட்சம் சாவிகள் மட்டும் 4 லட்சம். திருக்குர்ஆன் சொல்கிறது. அவ்வளவு பெரிய செல்வம். அந்த செல்வங்கள் சேமித்து வைத்திருக்கின்ற அந்த பங்களாக்கள் எல்லாமே சேர்ந்து பூமிக்குள் சென்று கொண்டிருக்கிறார். அவனுக்கு எவ்வளவு பெரிய அழிவு, எவ்வளவு பெரிய தண்டனை. இந்த தண்டனையிலிருந்து தற்காப்பதற்கு அல்லாஹ் ஒரு உத்தரவை போட்டிருந்தான். இந்த தண்டனையிலிருந்து தப்புவதற்கு அல்லாஹ் ஒரு உத்தரவை போட்டிருந்தான். என்ன உத்தரவு? ஜகாத். ஜகாத் கொடு என்றால் நம்மை போன்று 2.5 100க்கு 2.5 அல்ல, 1000ல் 1 கொடு என்றுதான் சொல்லியிருந்தான். வரலாற்று ஆசிரியர்கள் அப்படித்தான் சொல்றார்கள். 1000ற்கு 1 பங்கு நீ ஜகாத்தாக கொடுத்து. சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் இந்த உத்தரவை அவனிடத்தில் பிறப்பித்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்பா உனக்கு மற்றவர்களுக்கு வேறு விகிதாச்சாரம், உனக்கு வேறு விகிதாச்சாரம், 1000ல் 1 ஜகாத்தாக அன்னைக்கு கொடுத்திருந்தாண்டா இன்னைக்கு வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால் போற்றப்படக்கூடிய ஒருவராக ஆகியிருப்பான். அவன் தலைக்கும் ஆபத்து வந்திருக்காது, அவன் சொத்து சுகங்களுக்கும் ஆபத்து இருக்காது. அவரும் பயனில்லாமல் போய்விட்டான். அவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த செல்வங்களும் பயனில்லாமல் போயிட்டான். 1000ல் 1 ஜகாத்தாக கொடுத்திருப்பானே, ஆனால் அவனுடைய தலை தப்பித்திருக்கும். அவனுடைய செல்வங்களும் பயணிக்கதாக இருக்கும். யாருக்குமே உதவாமல் பூமிக்குள் சொறி வாங்கிக் கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆன் மிக தெளிவாக அதை நமக்கு சொல்லிக்காட்டு. ஆனால் அந்த ஜகாத்துடைய உத்தரவை தவிர்ப்பதற்காக வேண்டி அந்த பணக்காரனுடைய புத்தி குயிக்கியாக வேலை செய்யும். கணக்கு பார்த்தான். 1 லட்சம் சாவிகள் மட்டும் 1 லட்சம். 1000ல் 1 என்றால் என்ன ஆகும்? சாவிகள் அவ்வளவு இருக்குமானால் அவனுடைய கஜானா எவ்வளவு? இவ்வளவு கொடுக்க வேண்டி வருகிறதே என்று கணக்கு பார்த்தான். கணக்கு பார்த்த அவன் மூசாவிற்கு பயன் இல்லாமல் செய்துவிட்டால், மூசாவிற்கு மதிப்பில்லாமல் செய்துவிட்டால் இந்த சட்டத்தில் இருந்தே நாம் விதிவிலக்கு பெற்றுவிடலாம். அரசாங்கத்தை கலைச்சிட்டா நம்மை கைது செய்ய சட்டம் போட்டவர்கள் யார் இருப்பார்கள் என்று கருதுவதை போல அவன் கருத ஆரம்பித்தான். கருதி அவன் காட்டிலே வாழுகின்ற ஒரு பெண்ணை கூப்பிட்டு, உனக்கு நான் 10,000 பணம் முடிப்பு தருகிறேன், நான் சொல்கின்ற ஒன்றை மட்டும் நீ செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? மூசா என்னை கெடுத்து விட்டார் என்று மட்டும் நீ சொல்ல வேண்டும். பணம் 10 செய்யும் என்று சொல்வார்களே, அந்த 10ல் 11 கெடுக்கவும் செய்யும். அந்த ரீதியில நீ போய் மூசாவை நான் கூப்பிட்டு கேட்கும்போது மூசா என்னை கெடுத்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். சரி என்று இந்த பெண் சம்மதித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயான் செய்து கொண்டிருந்தார்கள். யார் யார் விபச்சாரம் செய்தார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை, யார் யார் பொய் சொன்னாரோ அவர்களுக்கு உள்ள தண்டனை என்பதாக அல்லாஹ்வுடைய சட்டத்தை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கான் வந்தான். வந்து கேட்டான், இது நீர் செய்தாலும் இந்த தண்டனை தானா என்று கேட்டான். யாரு செய்தாலும் என்ன, நான் செய்தாலும் அதுதான் தண்டனை. அப்படியான கொஞ்சம் நில்லுங்கள், இந்த பெண் சொல்வதை கேளுங்கள். அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்டான், பாருங்கள் என்ன சொல்றது. அந்த பெண் சொன்னார், என்னை மூசா கெடுத்து விட்டார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை நேராக நோக்கினார்கள். அந்த நபுவத்துடைய கண்ணை அவளால் தாங்க முடியவில்லை. நல்லா என் முகத்தை பார்த்து சொல், நானே உன்னை கெடுத்தேன். என் முகத்தை பார்த்து சொல், நானே உன்னை கெடுத்தேன். அப்படி தலை கவிழ்ந்து விட்டால், எனக்கு தாரும் பணம் முடிப்பு தந்தான், அதனால் தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று உண்மையை கூறிவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. உடைய ரப்பிடத்திலே முறையிட்டார். ரப்பு சொன்னான், பூமியை உன் கையிலே தருகிறேன், நீ என்ன வேண்டாம் செய். பூமியை உனக்கு வசப்படுத்தி தருகிறேன், என்ன வேண்டாம் செய். உடனே அந்த காரணையை மூழ்கிட்டார். காரும் மூழ்கி கீழே போய் கொண்டிருக்கிறார். கீழே போனவன் கெஞ்சுகிறான், கதறுகிறான். இடுப்பு வரை போனது, இன்னும் கழுத்து வரை போனது. அவன் அப்படி கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறான், கதறுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட இறக்கப்படவில்லை. அவனை அவ்வளவு காயப்படி, அவர்களை அது அந்த அளவு காயப்படுத்தப்பட்டது. ஜகாத்தானே நான் செய்து கேட்டோம், இதற்கு நம் மீது அபாண்டத்தை சொல்லிவிட்டானே என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. கடைசியில அவன் அப்படியே பூமிக்குள் சொறி வாங்கினான், உள்ளே சரியப்பட்டான். அல்லாஹ் அழைத்து
கூப்பிட்டு சொன்னான், மூசா என்கிட்ட கேட்டிருந்தானா நான் மன்னிச்சிருக்கேன், ஆனா உன் இஷ்டத்துல தந்துட்டேன், இந்த தண்டனை உன் இஷ்டத்தில் தந்துவிட்டேன், நீ அவனை மன்னிக்காமல் விட்டுவிட்டாயே என்பதாக செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் கூறினான் என்று வரலாறு. அதன் பிறகு மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த மூசா ஏன் காரணம் அடிச்சாரு தெரியுமா, அந்த பணத்தை பூரா இவர் அனுபவிப்பதற்காக. உலகம் தானே சொல்லும், ஏன் அந்த ஆளை போட்டு தீர்த்து கட்டினாண்டா, பணத்தை பூரா அனுபவிப்பதற்காண்டி. உடனே அடுத்த உத்தரவு போட்டார்கள், அவன் பணமும் சேர்ந்து உள்ளே செல்கிறது, பணம் சேர்ந்து உள்ளே செல்கிறது, அவனும் அவனுடைய பணங்கள் பிதாரிகி அல்லாஹ் குரல் இருக்கிறான், என்றால் வீடு, அவனுடைய வீடு எல்லாமே அவனுடைய செல்வம் உடன் செல்வம் சேர்த்து வைக்கப்பட்ட அனைத்தும் உள்ளே செல்லும். அவைகளெல்லாம் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தயவினால் கிடைத்து. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவு கோபம் வந்ததுக்கு காரணம் என்ன, நம்ம கால சுத்தி வந்தான், தௌராத்தை நன்கு கற்றவன், தௌராத்தை மனப்பாடம் செய்தவன், தௌராத்தை உலகத்திலே மனப்பாடம் செய்தவர்கள் 4 பேர் தான். அது செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் ஒன்று, யூஷா இப்னு நூன், உஸைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆக உஸைர் அலைஹிஸ்ஸலாம், ஆக 4 பேர் தான் தௌராத்தி மனப்பாடம் பண்ணார்கள். அப்படி தௌராத்தி மனப்பாடம் பண்ணவன் நம் காலை சுற்றி வந்தான். அவன் ஒரு நாள் வந்து கேட்பான், இந்த கீமியாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஞானத்திலே கீமியா என்ற ஞானத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். கீமியா என்றால் ரசவாத வித்தை. சில பச்சளைகளை விழிந்தால் இரும்பு கூட தங்கமான, அப்படிப்பட்ட சில ஏமாற்றுகள் எல்லாம் இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அப்படி எந்த சக்தியும் இப்பொழுது கிடையாது. ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த காரணத்தினால் அவர்கள் ஹாரூனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவன் அப்படியே அனைத்தையும் தங்கமாட்டான். அதனால்தான் அவர்களுக்கு இருக்கு. நம்ம கால சுற்றி வந்தான், தௌராத்தை படிச்சு வந்தான், இந்த பணம் நம்மளுடைய தயவனால் கிடைச்சது. இப்படி உள்ள பணத்துல 1000 கொடுத்துட்டா என்ன படுவாரி, 999 அழகா அனுபவிக்கிறார். 1001 கொடுத்துட்டா என்ன 999 அழகா அனுபவிக்கிறார். 102.5% என்று சொல்லப்படுகின்ற உன்னுடைய உழைப்பு போக மிச்சம் வருஷம் பூரா மிச்சம் இருக்கிற, வருஷம் பூரா மிச்சம் இருந்துச்சு, அதுல ஒரு 2000 ரூபாய் 102,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா எஞ்சி சுத்து பூரா அழகா அனுபவிக்கலாம். கேட்கறதுக்கு நாடி இருக்காது, அப்படி அனுபவிக்கலாம். அப்படி உள்ள நேரத்தில் இந்த 2000 ரூபாயை கொடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து அழிவுல கொண்டு போய் சுட்டானே என்ற அந்த வெறுப்புணர்ச்சி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி செய்யும். கணேசத்திற்குரிய பெருமக்களே, அந்த வரலாறு நமக்கு சொல்வது என்ன, ஜகாத்தை அவன் செலுத்தி இருந்தால் தலை தப்பி இருக்கும், செலுத்தாமல் போன காரணத்தினால் அவனுக்கு இந்த அழிவு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மா தலப மாலும் ஃபீ பர்ரின் வலா பஹரின் இல்லா பிமன் அஸ்தகா. பொருள் அழிகிறது என்றால் பூமியிலேயோ அல்லது அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது கடலிலேயோ பூமியிலேயோ செல்வம் அழிகிறது என்றால் அவன் ஜகாத்தை செலுத்தாமல் இருப்பான் சம்திங்கிறான், அதனால்தான் அழிகிறது. ஜகாத்தை செலுத்தினால் ரோட்டிலே பணத்தை போட்டாலும் கூட எந்த நாயும் தொடாது. ஜகாத்தை மட்டும் நாம் செலுத்திவிட்டு அது எந்த இடத்தில் பட்டாலும் யாரும் தர முடியாது. அதையும் ஒரு வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். அதுவும் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட வரலாறு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் கல்வி பயணம் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் முன்பு பார்த்தோம். அதில் ஒரு கடைசி நிகழ்ச்சி, ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். ஹதர் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊரிலே ஒரு வீட்டினுடைய சுவர் இடிந்து போயிருக்கிறது. இடிந்து போயிருக்கிற அந்த சுவரை செப்பனிட வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வயிறு பசிக்குது, வயிறு பசிக்குது, இந்த ஊர்க்காரங்க யாருமே விருந்து தரல, அப்படி இருக்கையில கூலி வாங்கி கொண்டு இந்த காரியத்தை செய்யலாம் அல்லவா. ஒரு சுவரை செப்பனிடுதல் என்பது கடுமையான வேலை, கொத்தனார் வேலை. அந்த கொத்தனார் வேலையை ஒரு நபியை போய் செய்ய சொல்றீங்க. சாதாரண நபி அல்ல, அல்லாஹ்ட்ட உரையாடின கரீமுல்லாங்கிற ஒரு நபி. இந்த நபியை போய் கொத்தனார் வேலை செய்ய சொல்றீங்க. சரி, ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி பண்ணிட்டு நீங்க செய்யலாம் அல்லவா, வயிறு கடிக்கிறதே என்பதாக அவர்கள் சொல்லுகிறார். கணேசத்திற்குரிய பெருமக்களே, இங்கே ஒரு கேள்வி எழுப்புவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் அவர்கள் வாலிப பருவமாக இருக்கின்ற வேளையிலே, வாலிப பருவமாக அவர்கள் இருக்கின்ற வேளையில அவர்கள் எகிப்திலிருந்து தலை தப்பினால் போதும் என்று வந்த நேரத்திலே ஒரு இடத்திலே மயக்கமுற்று கிடக்கிறார்கள். 2 பெண் குழந்தைகள் பேசிக் கொண்டிருப்பது காதில் விழுகிறது. என்ன என்று விழித்து பார்க்கிறார்கள். அந்த பெண் குழந்தைகள் சொல்றார்கள், நாங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்கள் எல்லாம் தண்ணீர் காய்ச்சி சென்ற பிறகுதான் நாங்கள் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், அதற்காக நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இங்கு வேறு எதுவும் தண்ணீர் இல்லையா?
தண்ணீருக்கு வேறு இடம் இல்லையா? அந்த ஒரு குளம் தானா இருக்கிறது? ஆண்கள் அதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு காட்டுவதற்கு தண்ணீருக்கு குளம் எதுவும் இல்லையா என்று கேட்ட பொழுது இங்கு ஒரு கிணறு இருக்கிறது, அழகாக ஆடுகளுக்கு நாம் கீழே இறங்கி தண்ணி காட்டிவிட்டு செல்லலாம். ஆனால் யாரோ பாவி அதை பாறையை போட்டு மூடி வைத்து விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியா அந்த இடத்தை காட்டுங்கள் என்று சொல்லி பசியோடு இருந்த அவர்கள் அப்படியே அதை அப்படியே தூக்கி எடுத்து அந்த பெண்களுக்கு தண்ணீர் காட்டுவதற்கு வசதி செய்து கொடுத்து விட்டு எனக்கு பசிக்குது, நீ சாப்பாடுதான் அல்லாட்ட கேட்டான். திருக்குறான் சொல்கிறது, வாலி வயசின் நேரத்திலே பெண்களுக்கு உதவிய அவர்கள் மகா பராக்கிரமசாலியான ஒரு பெரிய செயலை செய்துவிட்ட அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி நீதிமான் எனக்கு பசிக்கிறது, நீ எனக்கு நன்மை இறக்க நான் உன்பால் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி உள்ளவர்கள் இன்று ஒரு வேலை செய்வதற்கு சாப்பாடு பசிக்கிறது, கூலி வாங்கி கொண்டு செய்தால் என்ன என்பதாக கேட்கிறார்களே என்று ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. கணேசத்திற்குரிய பெருமக்களே, இங்கே அவர்கள் கல்விய சராசரி நிலைக்கு அவர்கள் தன்னுடைய நபித்துவம் என்பதை தொடர்ந்துவிட்டு சராசரி நிலையிலே ஒரு சாமானியனாக அவர்கள் அங்கே வருகிற காரணத்தினால் சாமானிய நிலையே அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. கணேசத்திற்குரிய பெருமக்களே, கடைசியில் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அந்த சுவற்றை சரி செய்கிறார்கள். சரி செய்து கொத்தனார் வேலையாக அதை சரி செய்து அந்த சுவற்றை நல்ல முறையில் செப்பனிட்டு அந்த வீடு கொஞ்ச காலத்திற்கு பழுவாகாத அளவிற்கு எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு அதிலிருந்து விடைபடுகிறார்கள். விடைபெறும்போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். இந்த சுவற்றின் கீழால் தங்க நாணயங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. சுவற்றின் கீழால் தங்க நாணயங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அது அனாதை சிறுவர்களுக்கு உள்ளது. இங்கே வாழுகின்ற அனாதை சிறுவர்களுக்கு உள்ளது. அவனுடைய பெற்றவர்கள் இந்த பணத்தை பதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பணத்தை அவர் சம்பாதித்தவர் அதிலே ஜகாத் எல்லாம் கொடுத்து புனிதமாக அவர் வைத்திருந்த காரணத்தினால் அந்த பணத்தை சுவற்றின் கீழால் பதுக்கி வைத்து விட்டு அவர் சென்று விட்டார், வஃபாத்தாகிவிட்டார். சிறுவர்களோ இன்னும் பெரிய மனிதர்களாக ஆகவில்லை. இந்த நேரத்தில் அந்த சுவற்றை வலுவிட்டு விட்ட சுவற்றை செப்பனிடுவதற்காக ஊர்க்காரர்கள் முனைவார்களே, ஆனால் அவர்கள் அந்த பணத்தை எடுத்துக் கொள்ளக்கூடும். அந்த நல்ல பணம் வீணாகக்கூடாது. நல்ல பணம் சந்ததிக்கு என்று சேமித்து வைக்கப்பட்ட தூய்மையான பணம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு நபியையும் வலியையும் அனுப்புகிறார். யாருக்குமே தெரியாது இங்கு என்ன நடந்தது. சுவர் சரிந்ததும் யாருக்கும் தெரியாது, சுவரை யார் செப்பரிட்டார் என்பதும் யாருக்கும் தெரியாது. ரகசியமான முறையிலே ஒரு நபியும் வலியும் அல்லாஹ் தஆலா வேலை வாங்கி அந்த பணத்தை பாதுகாப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தான். அந்த சிறுவர்கள் பெரிதாக ஆனதற்கு பிறகு அதை தோண்டி எடுத்து பணத்தை எடுத்துக் கொள்வார்கள். இந்த வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிக்காட்டி, நல்ல காசாக இருக்குமானால், அல்லாஹ்விற்கு பிரியமான காசாக இருக்குமானால் அது நீங்கள் கல்லுக்கு கீழாக போட்டு வைத்தாலும் யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு அதை சேர்த்து வைப்பான். இடையிலே ஆபத்து வந்தால் கூட தன்னுடைய நபியையும் வலியையும் அனுப்பி அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற செய்தியை இது யாரோ அந்த காலத்தில் உள்ள அந்த அத்தாவுக்கு மட்டும் சொந்தமான செய்தி அல்ல, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. கணேசத்துக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரஹிமல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் பொறுமையை கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளவோ செய்தி நடந்திருக்கும். அத்தனையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருப்பானே, நாம் கேட்டிருக்கலாமே என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கணேசத்திற்குரிய பெருமக்களே, அந்த சம்பவம் திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்ட சம்பவம் அனைவருக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். நீங்கள் பணத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்திவிட்டால் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். இந்த பாதுகாப்பு வளையத்தில் உங்களுடைய செல்வங்களை சேமித்து யார் யாருக்கு எவ்வப்போது சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் சேர்க்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் மலக்குகளை கொண்டு வேலை வாங்குவான், வலியுல்லாக்களை வேலை வாங்குவான், நபிமார்களை கொண்டு கூட வேலை வாங்குவான் என்ற செய்தியை அந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இரண்டும் ஒரே தொடரிலே வரக்கூடிய வசனங்கள் தான். காரூன் அவன் ஜகாத்தை செலுத்தாத காரணத்தினால் அவனும் சேர்ந்த அழிவில் கொண்டு போய் சேர்த்தான். ஆனால் இந்த வயோதிகரோ தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்டதின் காரணத்தினால் பரக்கத்தாக அதை பாதுகாப்புக்குரியவராக ஆக்கினார்கள். கணேசத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா தலஃப மாரும் ஃபீ பர்ரின் வலா பஹ்ரின் இல்லா பிமன்இ ஸகாத் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கணேசத்திற்குரிய பெருமக்களே, முன்னால் நடந்த ஒரு வரலாற்றை திருக்குர்ஆன் விரிவுரையோட நூல்களிலே சொல்லப்படுகிறது. முற்காலத்திலே ஒரு நபி, அந்த நபி இடத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு அவனுடைய ஆயுள் காலத்தில் பாதியை செல்வமாகவும் பாதியை நான் வறுமையாக ஆக்கப் போகிறேன். எது வேணும்? பகுதியை அவனுக்கு நான் செல்வமாகவும் பகுதியை அவனுக்கு வறுமையாகவும் ஆக்கப் போகிறேன்.
எதை முந்தி தர வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு நபி இடத்துல அந்த நபி குறிப்பிட்ட உம்மத்தை கூப்பிட்டு கேட்கிறார்கள், குறிப்பிட்ட நபரை கூப்பிட்டு கேட்கிறார்கள், ஏப்பா உன்னுடைய ஆய்வுல இப்படி நடைபெற இருக்கிறது. சில செய்திகள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், கனவின் மூலமாக அறிவிப்பான், நபிமார்கள் மூலமாகவும் அறிவிப்பான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே கனவிலே அறிவித்த வரலாறு கூட குர்ஆனிலே உண்டு. 7 வருஷம் அந்த மன்னருக்கு நல்ல முறையிலே விளையும், அதன் பிறகு 7 வருஷம் கடுமையான பஞ்சம் வரும், அதன் பிறகு 1 வருஷம் சராசரி நிலை அடையும், எது வேண்டும் என்று கனவின் மூலமாக அல்லாஹ் அறிவித்த செய்தி சூரத்து யூசுஃபிலே சொல்லி காட்டுவான். என்ற தொடரிலே இப்படி சில நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்வது பழக்கம். அந்த முறையிலே இந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் இஷ்டம் கேட்கிறான். முதல்ல செல்வம் வேண்டுமா, வறுமை வேண்டுமா? வாழ்நாளில் பாதி செல்வம் பாதி வறுமை. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வும் தாழ்வும் 30 ஆண்டுகள் என்று ஒரு பழமொழி உண்டு. வாழ்வும் தாழ்வும் 30 ஆண்டுகள் என்று ஒரு பழமொழி உண்டு. கணியத்திற்குரியவர்களே, கஷ்டப்பட்டுக் கொண்டே காலமெல்லாம் இருந்தவர்களும் கிடையாது, லாபத்திலேயே கடைசியை நடித்தவர்களும் கிடையாது. அதுவும் இதுவும் மாறி வருதல் என்பதுதான் மனிதனுடைய யதார்த்தமான ஒரு செய்தி. அந்த முறையில் அந்த மனிதனுக்கு கேட்கிறார்கள், செல்வம் கொஞ்ச நாளைக்கு, வறுமை கொஞ்ச நாளைக்கு, எது முந்தி வேணும்? அவன் சொன்னா என் மனைவிட்ட கேட்டோன்னு சொல்றான். அவன் நம்மோட சேர்ந்த ஆளா இருப்பான் போல தெரியுது. மனைவிட்ட வந்து கேட்டு சொல்றேன். சரி, கேட்டு சொல்லு என்று நபி சொன்னார்கள். மனைவியும் அவர்களும் சேர்ந்து ஆலோசனை பண்ணார்கள். அப்போ இவன் சொன்னான், இந்த மனிதன் சொன்னான், முதல்ல செல்வத்தை தந்துட்டு அதுக்கப்புறம் வறுமையை தந்தா சமாளிக்கிறது கஷ்டம், நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டத்தில் வாழ்றது சிரமம். அதனால முதல்ல ஏழ்மையை தரணும், அதன் பிறகு நம்ம சமாளிச்சுக்கலாம், நாம சந்தோஷமா கடைசி காலத்தில் இருப்போம். அம்மா சொன்னாங்க, எப்பவும் நமக்கு மாத்தம் இருக்கும். அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம், முதல்ல செல்வம், முதல்ல செல்வம். இல்ல தேவி, இப்படித்தான் நல்லா இருக்கும். அதனால இல்ல, நான் சொன்னது போய் சொல்லுங்க. காட்டாம போயிட்டார். போய் நபிட்ட போய் சொன்னார், முதல்ல செல்வம் வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொன்னா சரி, நல்லது, செல்வத்திடம் முதல்ல செல்வத்தை கொடுத்தான். இந்த செல்வத்தை கொடுக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, செல்வத்தில் இருக்கும்போது நீங்க ஒரு சட்டை போட்டீங்கன்னா ஏழைக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்துருங்க. நம்ம வீட்டுல விருந்து ஆக்குனா 4 பேர் நம்ம சாப்பிட்டோம்னா 4 பேர் அணியும் சாப்பிடணும், ஒரு ஏழை சாப்பிடணும். என்ன நாம அனுபவிச்சாலும் ஏழைக்கும் கொடுத்துருங்க. இப்படி நாம செல்வத்தில் செய்வோம் என்பதாக அந்த அம்மா ஒரு குறுக்கு வழியை சொன்னாங்க. அது மாதிரியே அந்த பாதி அவனுடைய ஆயுள் வரை நல்ல முறையில் இப்படியே செய்தார்கள். கடைசியில் அடுத்து கஷ்டம் கொடுக்க வேண்டிய வேலை. அப்ப அல்லாஹ் சொன்னா, மலக்களை கூப்பிட்டு, இவனை நான் வறுமை கொடுக்கலாம் என்றுதான் நினைத்திருந்தேன், ஆனால் இவன் தனக்கு செல்வம் வந்த நேரத்திலே அந்த செல்வத்தை கொண்டு அடுத்தவர்களுக்கு சேவை செய்தான். எனவே அதற்கு கூலியாக எஞ்சிய நாட்களும் பணமாகவே இருக்கட்டும், எஞ்சிய நாட்களும் செல்வமாக இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டான். இந்த ஒரு செய்தியை நபிமார்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கணேசத்துக்குரிய பெருமக்கள், அந்த அம்மா தவறான அபிப்பிராயத்தை சொல்லக்கூடியவங்க தான் பெண்கள் என்று சொல்வார்கள். ஆனா இந்த நேரத்தில் ஒழுங்கான யோசனை அது செய்திருக்கிறது. அந்த மனிதன் காலமெல்லாம் வாழ்ந்தான் என்று சொல்வார். கணியத்திற்குரிய பெருமக்களே, அது போல நமக்கு செல்வம் இருக்கின்ற நேரத்திலே அந்த செல்வத்தில் நல்ல காரியத்தை செய்து கொண்டே இருந்தோமே ஆனால் அது நம்மை விட்டு அகலாது, நம்முடைய சந்ததிகளை விட்டு அகலாது. 7 தலைமுறைக்கு நாம் செல்வதற்கு பேசலாம். ஆனால் அதை மறந்து நாம் மட்டும்தான் அனுபவிப்பதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று எண்ணுகின்ற பொழுதுதான் அது நம்மை விட்டு ஜக்காத்து கொடுக்காத காரணத்தினால் அழிவை தேடிச் செல்லக்கூடியதாக அது மாறிவிடுகிறது என்ற தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னால் நடந்த வரலாற்றாக நமக்கு நினைத்து காட்டுவார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நாடுவதுதான் இந்த காலத்தில் சாலச்சரம். செல்வந்தர்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒரு செருப்பை கூட நம்மளால் பாதுகாக்க முடியும். இந்த பணத்தை நாம் எப்படி பாதுகாக்க முடியும்? ஒரு செருப்பு, பள்ளிவாசல்ல ஒரு செருப்பை போட்டுட்டா நம்ம தொழுகை கூடாமே பண்ணாது. அது 99 ரூபாய் 99 விசாவுக்கு வாங்கி ஒரு பாட்டா செருப்பா இருக்கட்டும், தொழுகை கூடாமே. ஆக நல்ல செருப்பு போட்டோமே, எந்த பாவி அப்பினானோ தெரியலையே, எந்த பாவி அப்பினானோ தெரியலையே, இதே சிந்தனையில் இருக்கிறோம். ஒரு செருப்பை நம்மால் பாதுகாக்க முடியவில்லை. அப்படி உள்ளவர்கள் நம்முடைய செல்வத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? எனவே நம்முடைய செல்வத்தை பாதுகாப்பதாக இருந்தால் இன்றைய அரசியல் சூழ்நிலையிலையும் மற்றவர்களுடைய திருட்டு மற்றும் போராமை இவைகள் போன்றவைகளுக்கு நம்முடைய செல்வத்தை பாதுகாப்பதற்கு அழகான ஒரு வழியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதன்படி நாம் செய்வோமானால் அல்லாஹ் அதற்கு பாதுகாப்போடு ஏற்படுத்திக் கொள்கிறான். இது ஒரு பொய்யான செய்தி அல்ல, நம்மை ஏமாற்றக்கூடிய தகவல் அல்ல. திருக்குர்ஆன் நமக்கு வரைந்து காணக்கூடிய உண்மைதான்.
ஜகாத்தை நாம் செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அது அனைத்தும் அமைக்கப்பட்டு விடுகின்றது. கணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தர்மம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த தர்மம் நம்மிடத்திலிருந்து செல்லும் பொழுது அங்கு சென்றாலும் நல்ல வேலைகளை செய்கிறது. ஜகாத் இருக்கிறதே, அது உங்களிடத்தில் இருந்து இருக்கும் வரை ஆபத்து. அதை வெளியாக்கி விட்டீர்களானால் அது செல்லும் இடத்தில் நல்ல காரியத்தை செய்கிறது. நம்மை விட்டு அது வெளியாக்கி விட்டால் செல்லும் இடத்தில் நல்ல காரியத்தை செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்காலத்திலே ஒரு மனிதர் தர்மம் கொடுக்க நினைத்தார். இரவு நேரத்திலே பனி இஸ்ராயீலுடைய காலத்திலே தர்மம் கொடுக்க நினைத்தார். தர்மம் யாருக்கும் தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். எண்ணி ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாம ஒரு பண முடிப்பை எடுத்துக்கொண்டு எதிரிலே தெரிந்த ஒரு உருவத்தின் கையிலே வைத்து விட்டு வந்து விட்டார். மறுநாள் காலையிலே பேசப்படுகிறது, யாரோ ஒருவன் திருடனுக்கு தர்மம் கொடுத்துக்கிறான்ப்பா, திருடனுக்கு தர்மம் கொடுத்துக்கிறான்ப்பா என்பதாக பேசப்படுகிறது. இவருக்கு சங்கடமா போச்சு. யார் ஒருவன் அல்ல, தான் கொடுத்த தர்மம் தான். அது எதிரிலே வந்து ஒருவன் கையில் கொடுத்தோம், அது திருடன் கையில் மாட்டிவிட்டதே என்று ரொம்பவும் சங்கடப்பட்டார். சரி என்று மறுநாள் ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்துக்கொண்டு சொன்னார். யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுக்கணும். கணித்திற்குரிய பெருமக்களை, தர்மத்தை ரகசியமாக கொடுப்பதுதான் சிறப்பு. ஆனால் நாம் கொடுப்பதினால் 4 பேர் கொடுப்பார்கள் என்று தெரியுமானால் அவனே கொடுத்துட்டா நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாது என்று எண்ணுவார்களே. ஆனால் அந்த நேரத்தில் நாம் பகிரங்கமாக கொடுப்பதில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் இரவிலே தர்மம் யாருக்கும் தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 2வது நாள் கொண்டு போனார். கொண்டு போய் ஒரு ஆள் கையில் வச்சுட்டு இருந்தார். காலையில பேசிக்கிட்டாங்க, இன்னைக்கு யாரோ போய் விபச்சாரிக்கு தர்மம் கொடுத்துருக்காங்கப்பா, பெரிய பண முடிப்பு கொடுத்துருக்கிறார். ரொம்ப சங்கடமாக இருந்தது அவருக்கு. நம்முடைய பணம் இப்படி வீணாக போய்விட்டது. 3வது நாள் ஒரு முடிப்பை எடுத்துக்கொண்டு சென்றார். யாருக்கும் தெரியாமல் ஒருவர் கையிலே கொண்டு வைத்துட்டு வந்தார். மறுநாள் பேசிட்டாங்க, யாரோ ஒருத்தர் பணக்காரங்க கையில தர்மம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சங்கடப்பட்டு நொந்து போய் அமர்ந்திருந்தார். அவருக்கு அந்த காலத்தில் உள்ள நபி அழைத்து விளக்கம் சொன்னார்கள். அந்த காலத்தில் நபி அழைத்து விளக்கம் சொன்னார்கள், நீ கொடுத்த தர்மம் வீண் போகவில்லை. முதலில் கொடுத்த திருடன் கையில் தான். ஆனால் உன்னுடைய தர்மம் உன்னிடத்தில் இருக்கிறது வரைக்கும் அது நபி, அது விஷம், அது நஞ்சு. அது உன்னிடத்திலிருந்து வெளியாகின பொழுது பரக்கத்தாக மாறிய காரணத்தினால் திருடன் கையில் தர்மம் கொடுக்கப்பட்ட உடனேயே அவன் என்ன செய்தான், நாம் ஏன் திருட்டு பழப்பை எடுக்க வேண்டும், ஏதாவது சின்ன கடை வைத்துக் கொண்டு இந்த பணத்தை கொண்டு பிழைக்கலாமே என்று அவன் அங்கிலிருந்து திரும்பி விட்டான். அதற்கு பிறகு அவன் சத்தியமா திருடவே. எனவே உன்னுடைய செல்வம் அங்கு சென்று ஒரு புனிதனை உருவாக்கிவிட்டது. 2வது நாள் விபச்சாரி கையிலே கொடுக்கப்பட்டது, அதுவும் உண்மைதான். ஆனால் அந்த விபச்சாரி தனக்கு வயிற்று பிழைப்புக்கு வழி இல்லாமல் செய்து கொண்டிருந்த விபச்சாரி இந்த பணமுடிப்பு தெரிந்த கையில் கிடைத்த உடனேயே அவள் அதை கொண்டே தன்னுடைய வாழ்நாளை ஜீவித்து கழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டால் அதற்கு பிறகு சத்தியமாக அவள் தீய வழியில் தான் போகவில்லை. 3வது நாள் தர்மம் கொடுக்கப்பட்டது. பணக்காரன் உண்மைதான், அந்த பணக்காரன் திருந்தி விட்டான். அவன் ஒரு அமுக்கல் பேர்வழி, நல்ல கண்ணாடி கூட போட மாட்டான், அதுல கயத்தை கட்டிக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரி பேர்வழி. ஆனா அவன் இப்ப என்ன நினைச்சிட்டான், நம்மளை எவனோ முசாஃபர் நினைச்சிட்டானே, அந்த அளவுக்கு நம்ம நடக்க போயிட்டானே நம்மளை முசாஃபர் நினைச்சிட்டான். இனிமே நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நாம் செல்வந்தர் என்பதை காட்ட வேண்டும் என்ற எண்ணி அவன் அன்றிலிருந்து தர்மம் கொடுத்தாங்க. தன்னை எவனோ முசாஃபர் நினைச்சிட்டல்லவா ஜக்காத்தை கொடுத்தான், ஜக்காத்தை கொண்டாந்து நம்ம கையில் கொடுத்தானே, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிருச்சே, நாம யாருக்கும் கொடுக்காதனால நம்மளை இப்படி ஆக்கிட்டான் என்று சொல்லி அன்றிலிருந்து அவன் கொடுக்க ஆரம்பித்து விட்டான். அதன் காரணத்தினால் உன்னுடைய தர்மம் அவனுக்கு சிறந்த செய்தியை செய்துவிட்டது என்று அந்த இறை தூதரவர்கள் அவருக்கு விளக்கம் சொன்னதாக ஒரு வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். கணேந்திரக்குரிய பெருமக்களே, நம்மிடத்திலிருந்து பிரியக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் தஆலா வீணடித்து விடுவதில்லை. அவன் எவ்வளவு கஷ்டத்தின் பின்னால் இந்த செல்வம் வந்திருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்திருக்கிறான். நன்கு அறிந்திருக்கின்ற காரணத்தினால் அதை ஒரு பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்தில் யார் இதை துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ, யார் இந்த தர்மம் இந்த பணம் எங்கு போய் சேர்கிறதோ அது துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது என்றால் இது நஞ்சி அவனை அழித்தேற்றி. ஜகாத்தை வாங்குபவர்கள் முறையில்லாமல் வாங்குவார்களே ஆனால், முறையில்லாதவர்கள் அது செலவழிப்பார்களே ஆனால் இந்த நஞ்சு சாதாரண நஞ்சல்ல, அவனை சுட்டரித்துவிடும் என்று சந்ததிகள் எல்லாம் சுட்டது. இது எப்படி நல்லவனுக்கு நல்லவனோ கெட்டவனுக்கு கெட்டவனோ அது ஒன்றுதான் இந்த செல்வம். உங்களிடமிருந்து வெளியாகக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் அக்கறையோடு பாதுகாக்கிறான், அது நல்ல காரியத்தை செய்ய வைக்கிறான். யாராவது துஷ்பிரயோகம் செய்தால் அவர்களை அடித்து விடுகிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உரைனா என்று சொல்லப்படக்கூடிய ஊரிலிருந்து சிலர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள்.
அவர்கள் மதீனாவிலே தங்கியிருந்தார்கள். மதீனாவிலே அவர்களுக்கு சொறி பிடித்து விட்டது. சொறி ஏற்பட்ட உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மருத்துவத்திற்காக என்ன செய்தார்கள், நீங்கள் ஜக்காத் ஒட்டகம் மேய்கின்ற இடத்திற்கு போங்க, அங்கே தங்கியிருங்கள். பெருமானாருடைய அந்த மருத்துவத்தின் பராமம் நீங்கள் போய் அந்த மூத்திரத்தை எடுத்து பூசுங்கள், மூத்திரத்தை பூசுங்கள், மூத்திரத்தை குடிக்கவும் செய்யுங்கள் என்பதாக சில ரிவாயத்துகளிலே காணப்படுகிறது. அந்த மூத்திரத்திலே உங்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, சொறி தீர்ந்து விடும், நீங்கள் செல்லுங்கள் என்று அந்த குறிப்பிட்ட நோய்க்கு. அதற்காண்டி நமக்கு அரிப்பு இருக்கிறவங்க ஒட்ட மூத்திரத்தை எடுத்து பூசிக்கொள்ளாதீர்கள். அந்த குறிப்பிட்ட நோய்க்கு அந்த சொறியிலே பல வகை சொறி இருக்கிறது. தோல் வியாதி என்று சொன்னால் ஒரு வகை இரண்டு வகையா, தோல் ஸ்பெஷலிஸ்டுகள் தெருவுக்கு தெரு அமைந்திருக்கிறார்கள், அவர்கள் போய் கேட்டால் எத்தனை வகை இருக்கிறது. அதிலே இது ஒரு வகை. அந்த ஒரு வகைக்கு ஒட்டகத்தினுடைய மூத்திரத்தை தேயுங்கள், அங்கு சென்று நீங்கள் இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிவிட்டார். நோய் குணமானது. ஜக்காத்துடைய ஒட்டகங்கள் இருக்கின்ற பகுதியில இவர்கள் இருந்தார்கள். நோய் குணமானது. குணமானதற்கு பின்னால் அந்த மூலியை பிடித்தவர்கள் ஜக்காத்திலே ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு ஊரை நோக்கி ஓடார்கள். ஜக்காத்திலே ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு ஊரை நோக்கி ஓடார்கள். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. உடனே ஒரு பெரும் படையை அனுப்பி அவர்கள் அத்தனை பேர்களும் கொண்டு வர சொன்னார்கள். கொண்டு வர சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை யாருக்குமே அப்படி தண்டனை கொடுத்ததில்லை. திருக்குர்ஆனின் வசனம் நேரடியாக அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி தண்டனை கொடுங்கள் என்று சொன்னார். என்ன தண்டனை தெரியுமா? அவர்களுடைய கண்களை பிடுங்கப்பட்டு வெயிலே போடப்பட்டது. அவர்களுடைய மார்கை வெட்டப்பட்டு வெயிலே போடப்பட்டு அப்படியே சாகும்படி அவர்களை விடப்பட்டது. மார்கை வெட்டப்பட்டு அதன் பிறகு அவர்களை வெயிலே போடப்பட்டு கண்ணை குத்தி கண்ணை தோண்டப்பட்டு வெயிலேயே அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் ஒன்றும் கொடுக்காமல் அப்படியே அவர்களை சாகடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது என்பதை திருக்குர்ஆன் சொல்கிறது. உரைனா அவர்களுடைய தண்டனையை பற்றி நாம் எண்ணும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திரவதையை அனுபவிக்கக்கூடியவர்கள் அல்ல, சித்திரவதையை அனுமதிக்கக்கூடியவர்கள் அல்ல. சின்ன காயப்படுவதை கண்டாலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து ரத்தம் சத்தும் அப்படிப்பட்ட இரக்கமுள்ள சுபாவம் உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கொடுமையான தண்டனை தந்தார்கள் என்றால் ஜகாத் என்ற அந்த அற்புதமான அந்த பணத்தை இவர்கள் எடுத்துச் சென்றார்கள் என்ற ஒரு கோபத்தின் காரணமாக அல்லாஹ்வே இப்படிப்பட்ட உத்தரவை இறக்கினார். அது நமக்கு அதற்கு விளக்கம் எழுதக்கூடிய பெருமக்கள் இதையும் சொல்லித் தருகிறார்கள். ஜகாத்துடைய பொருள் எங்கு சென்றாலும் அதை துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் அவர்களை அழிக்காமல் விடுவதில்லை என்ற தகவலை நமக்கு சொல்லித் தருகிறார். கணேசருக்குரிய பெருமக்களே, அருமை சஹாபாக்களுடைய வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களே, ஆனால் அவர்கள் தர்மம் கொடுப்பதிலே என்ன லாபம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். அதனால் தர்மம் கொடுப்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய அக்கறை கொண்டவர்களாகவும் மிகப்பெரிய ஆசை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். தர்மம் கொடுப்பதென்றால் அவர்களுக்கு வெள்ளக்கட்டி சாப்பிட்டிருக்கும். ஏனென்றால் அதனுடைய பலன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதன் மீது நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் காரணமாக தர்மம் கொடுப்பதற்கு அவர்கள் ஆசைப்படக்கூடியவர்களாக. எத்தனையோ சஹாபிகள் கடன் வாங்கி தர்மம் கொடுப்பார். ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தற்காப்பு நிதிக்கு யுத்த நிதிக்கு நிதி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போது ஒரு நண்பர் அவர் ஓடி சென்றார். வீட்டில் பார்த்தால் ஏதாவது இருக்கிறதா என்றால் வீட்டில் எதுவுமே இல்லை. சரி, யாரிடத்திலும் கடன் கிடைக்கிறதா என்று பார்த்தால் கடனும் அவருக்கு கிடைக்கவில்லை. கடைசியில் யாரிடத்திலாவது வேலைக்கு போவது என்று நினைத்துக் கொண்டு வேலைக்கு போனார். வேலை தேடி போன பொழுது ஒரு யூதன் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தான். அவனிடத்திலே சென்று, நான் தண்ணீர் இறைத்து தருகிறேன், எனக்கு ஏதாவது கூலி கொடு. அவன் பார்த்தான், சரியா ஆள் மாட்டிட்டான். இன்னைக்கு அவனை கசைக்கு பிழிஞ்சிட வேண்டியதுதான் முடிப்பு. சாதாரணமாக நம்முடைய பழக்கம் அப்படித்தானே, ஒரு நாள் கூலி 150 ரூபா கொடுக்கணும். ஆனா அவனா வந்தானா 35 ரூபா தர்றேன், நீ செலிஞ்சிரியா என்று சொல்லுவோம். 150 ரூபா கொடுத்தனா அவனா வந்ததுக்காக வேண்டிய தண்டதுக்கு 35 ரூபாய்க்கு. இது மனிதனுடைய இயல்பு. அந்த மாதிரி அந்த யூதன் சொல்றான், நீ ஒரு தடவை ஆழ்கணத்திலிருந்து ஏற்றத்திலே தண்ணீரை இறைத்தால், ஒட்டகம் இறைக்க வேண்டிய அந்த பணியை நீ ஏற்றத்தை இறைத்து ஆழ்கணத்திலிருந்து தண்ணீர் இறைத்தால் ஒரு பெருத்தப்படும். அவர்கள் நினைப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் இருக்கிற நினைப்புல நீ அரைப்பேத்தமிடம் தெரிந்தாலும் நான் செய்வேன். ஏன்னா தர்மம் கொடுக்கணும், என்ற ஒண்ணு இல்ல, ஏதாவது கொடுக்கணும்னு இருக்குது. எனவே என்னிடத்துல ஒண்ணும் இல்லையே, அதற்கான வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீ அரைப்பேத்தமிடம் தந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லல, மனசுக்குள்ள எண்ணிக்கொள்கிறார். ஒரு பேரித்தமிழத்திற்காக வேண்டி கை காய்க்க கை சிவக்க மாலை வரை ஒரு பேரித்தமிழத்தை இழுக்கிறார். தண்ணீரை இழுத்தார். இழுத்து முடித்ததற்கு பிறகு மாலை வேளையில அசர் நேரத்திலே வேலை முடித்துவிட்டு அவன் செல்லும் போது கை நிறைய பேரித்தமிழத்தை கொண்டு வந்தான்.
அந்த கை நிறைய பேரித்தம்பழத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்தவர் அங்கே வாசல் நின்று பார்க்கிறார். இங்கு ஒரு குவியலே பேரித்தம்பழ குவியலே கிடக்கிறது. பேரித்தம்பழத்தை குவியலே கிடக்கிறது. நம்ம இந்த ஒரு கை பேரித்தம்பழத்தை கொண்டு போய் எந்த முகத்துல கொடுப்போம்? மிக கம்மியாக இந்த பேரித்தம்பழத்தை யார சொல்ல தர்மம் கொடுக்கணும் ஆசை வந்துச்சு, கொடுக்கணும்னு அந்த நம்பிக்கை வந்தது. கொடுக்க ஆசைப்பட்டு உழைத்து கொண்டு வந்த அந்த கை நிறைய பேரித்தம்பழத்தை வைத்துக் கொண்டு அவர் யோசித்துக் கொண்டே நிற்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகைக்காக வேண்டி தயாராக நிற்கின்ற வேளையிலே அவருடைய கண் திரும்பியது. வெளியிலே நண்பர் இருப்பதை பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருகவி கூவி வாருங்கள் வாருங்கள் என்றார். பெருமானார் வாருங்கள் என்று யாரை அழைக்கிறார்கள் என்று தொழுது வந்த அத்தனைவர்களும் திரும்பி பார்க்கிறார்கள். இந்த ஏழை சகோதரரை அழைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுங்கள் கொடுங்கள் என்று தன்னுடைய 2 கரங்களினால் அந்த பேரித்தம்பழத்தை வாங்கி அந்த குவியலிலே தெளித்து விடுகிறார். குவியலிலே தெளித்து விடுகிறார். இதை பார்த்த உடனேயே சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பேரித்தம்பழம் அதன் பின்னால் இருக்கின்ற ஆசை, அதன் பின்னால் இருக்கின்ற முழு உழைப்பு எவ்வளவு பரக்கத்தான பேரித்தம்பழம் தெரியுமா? எனவே இந்த பேரித்தம்பழத்தினுடைய பரக்கத்து இந்த குவியலுக்கும் கிடைக்கட்டும் என்பதற்காக வேண்டி நான் உதறினேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமானாருக்கு தெரிகிறது அது எத்தனை உழைப்பின் பின்னால் வந்திருக்கிறது, எவ்வளவு ஆசையின் பின்னால் வந்திருக்கிறது. சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? சஹாபாக்களுக்கு தர்மம் கொடுப்பதனால் என்ன நன்மை கிடைக்கிறது என்று புரிந்திருக்கிறது. அதனால் அவர்களால் அப்படி செய்யாமல் இருக்க முடியவில்லை. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று சொல்வார்கள். சிலர்கள் ஏழை ஆகியும் கூட கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கொடுத்ததனால் உள்ள லாபத்தை அனுபவித்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. அந்த சஹாபா அல்லாஹ்விடத்திலிருந்து குறைந்ததாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை மகமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரியத்தை செய்தவுடன் வந்த சஹாபியினுடைய முக மலர்ச்சிக்கு கேட்கவா வேண்டும் அன்பான பெருமக்களே. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான், யூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. யூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு ஏழ்மை இருந்தாலும் கூட மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். தங்களுக்கே ஏழ்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டம் ஏழையாக வந்தார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொறுப்பை ஓரிடத்திலே கொடுத்தார்கள். அப்போது ஒரு நண்பர் உணவு கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் கொடுத்து விட்டார். அந்த நண்பரை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு செல்கிறார். அந்த வீட்டில் உள்ள நிலைமையோ ஒரு சாப்பாட்டை வைத்துக் கொண்டுதான் அவர்களும் பிள்ளைகளும் சாப்பிட வேண்டும். ஒருவர் சாப்பிடுகின்ற சாப்பாடு தான் அங்கே இருக்கிறது. இந்த நண்பரை அழைத்துக் கொண்டு சென்றார். மனைவிடத்தில் குசு குசு என்று பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? சாப்பிடும் போது நீ லைட் அமைச்சிரு. என்ன பிபி லைட் எரியல நான் கேட்டுட்டே இருப்பேன். நான் சாப்பிட்ற மாதிரி பாசாங்க செய்வேன். என் பிள்ளைகளும் சாப்பிட்ற மாதிரி பாசாங்க செய்யட்டும். ஆனா சாப்பிட்றது அவர் மட்டும்தான். நடந்த செய்தி அன்பான பெருமக்களே, நீ லைட்டை அணைத்து விடு. பிள்ளைகளும் சாப்பிடுவதற்கு பாசாங்க செய்யட்டும், நானும் சாப்பிடுவதற்கு பாசாங்க செய்யறேன். ஆனால் அவர் மட்டும் நான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு சாப்பாட்டை அவருக்கு வைத்து அவரை திருப்திப்படுத்தி அனுப்பிய அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு மிக்க குறைவானது இருந்தாலும் அதை கொண்டு அவர்கள் திருப்திப்படக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டி அந்த சஹாபாக்களுடைய அந்த நிலையை எடுத்துக் கூறுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவற்றையெல்லாம் நாம் ஏன் சிந்திக்கிறோமே? ஆனால் தர்மம் நம்முடைய தலையை மட்டும் காக்காது, நம்முடைய செல்வத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை தந்துவிடும். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. வட்டி அளித்தே தீர்வான், தர்மத்தை வளர்ச்சியாக்கியே தீர்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்த உடனேயே 2 மலக்குகள் வந்து பூமிக்கு அறிவிக்கிறார்கள், யா அல்லாஹ், யார் தர்மம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வளர்ச்சியை கொடு, துஆ செய்கிறார். யார் தர்மம் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு தேய்மானத்தை கொடு என்று துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைக்கக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள், ஏராளமான ஆயத்துகள். குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், அவர்களுடைய பொருள்களிலிருந்து ஜகாத்தை வசூலியுங்கள். துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், இது அவர்களை தூய்மைப்படுத்துகிறது, அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறது, அவர்களையும் பரிசுத்தப்படுத்துகிறது, இந்த செல்வத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமையான ஜகாத்தை நாம் செலுத்த வேண்டிய காலகட்டத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜகாத்தை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றை தெளிவாகவே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால் கம்பம் என்ற ஊரிலே மாநில ஜமாத் உலமா சபையினுடைய செயற்குழு கூடியது. அப்போது அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜகாத் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், கூட்டங்களை
நடத்தி மக்களுக்கு சொல்ல வேண்டும். யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி உள்ள விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு தீர்மானம் சொல்லப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படி ஜக்காத்தினுடைய பெறக்கூடிய 8 வகையினர்களே ஒரு வகையினர்கள் வல் முஅல்லஃபி குலூபுஹும் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை, ஷரப்பில்லை என்று இமாம்கள் காலத்திலேயே முடிவு செய்யப்பட்டது. என்றால் இஸ்லாம் செல்வமாகிவிட்டது. அவர்களை பூராவுமே நம் தத்தெடுத்துக் கொண்டு அவர்களுக்கு மதரசாம் நடத்தி சாப்பாட்டுக்கும் வழி கொடுத்து உழைப்புக்கும் வழி கொடுத்து இப்படியே இஸ்லாத்தை வளர்க்க வேண்டிய தேவையில்லை. இஸ்லாம் கண்ணியமாக இருக்கிறது. எனவே நம்முடைய இஸ்லாத்தில் உள்ளவர்களே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அவர்களை சீர்திருத்த இந்த பணத்தை செலவழிக்காமல் இது மாதிரி புதியவர்களுக்கு தேவையில்லை என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை சமுதாயத்தின் முன்னால் கொண்டு வர வேண்டும். அதே போன்ற அடிமைகள் என்பதும் இப்பொழுது கிடையாது. 8 குடும்பங்களிலே பாக்கி இருக்கக்கூடிய 6 நபர்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்றாவது ஒன்றுமே இல்லாத வறியவர்கள், இரண்டாவது ஓரளவு இருக்கிறது ஆனால் அவர்களால் முழுமையாக வாழ்க்கையை நடத்த முடியவில்லை என்று சொல்லப்படக்கூடிய மிஸ்கீன்கள், மூன்றாவது ஜக்காத்தை வசூலிப்பதற்காக பயன்படக்கூடியவர்கள், நாலாவது கடன்காரர்கள், ஐந்தாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வதற்காக புறப்பட்ட அதுவும் இப்பொழுது கிடையாது, ஆறாவது அல்லாஹ்வுடைய வழிபோக்கர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். மதரசாவுடைய மாணவர்கள் எல்லாம் இந்த வகையை சேர்கிறார்கள். இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இந்த புதிதாக நம்மிடத்திலே ஷோக்களை ஏற்படுத்தி மீடியாவின் மூலமாகவும் அதன் மூலமாகவும் நம்முடைய பணங்காசுகள் எல்லாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அதிலே நிறைய நன்மை இருப்பதாக நாம் கொடுக்கின்றோம். ஆனால் அது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்பதை சமுதாயத்திற்கு சொல்லிக் காட்ட வேண்டும். மிகச் சிறப்பான ஒன்று தெரியுமா, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகளை நாம் கவனிக்க வேண்டும். அதற்கு 2 மடங்கு நன்மை. ஒருவர் அழகாக சொன்னார், நம்முடைய சகோதர சமயத்தி நம்முடைய ஊரிலே சுற்றி வாழக்கூடிய போரா முஸ்லிமை பாருங்கள், அவர்கள் தங்களுடைய ஜக்காத்தின் மூலமாக தங்களுடைய இனம் பூராட்டியுமே செல்வந்தராக ஆக்கியிருக்கிறார். அதுபோன்று திட்டமிட்டு நாம் செயலாற்றுமையானால் நம்முடைய சமுதாயத்தில் ஏழைகளே இல்லை என்ற நிலையில் ஆக்கிக்கொள்ள முடியும். தன்னுடைய குடும்பத்தில் குடும்ப உறவிலே செல்பவர்களுக்கு அசதகத்துவல் மிஸ்கீனி சதகா, மிஸ்கீனுக்கு கொடுப்பதற்கு 1 பங்கு, சொந்தக்காரர்களுக்கு 2 மடங்கு, சொந்தக்காரர்களுக்கு கொடுப்பதனால் 2 மடங்கு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 10 ரூபா 5 பைசா கிடைக்குதுன்னா இன்னொருத்தன் 10 ரூபா 6 பைசா தர்றான்னா அந்த 1 பைசா கிடைக்காதுன்னு ஓடுறோம், நாயா ஓடுறோம் இல்லையா? 10 ரூபா 5 பைசா ஒருத்தன் லாபம் தர்றான், இன்னொருத்தன் 10 ரூபா 6 பைசா லாபம் தர்றான்னா அவனை அதை போய் பிடிப்பதற்கு நாம் என்ன அலைகிறோம்? 1 பைசா லாபத்துக்கான அலைகிறனே, நமக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் அப்படியே டபுளா கொடுக்கப்படுதுன்னா அதையே நாம் வரிக்கிறது இல்லை. நாம் கொடுக்கிற 10 ரூபா 20 ரூபாயாக நமக்கு பரிணமிக்கிறது. 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நமக்கு பரிணமிக்குது. சொந்தம் நம்மளை பெரும்பாலும் பழக்கம் தெரியுமா, சொந்தக்காரங்க இடத்துல ரஃபா இருக்கும், ரஃபன் டப்பா இருக்கும், மற்றவங்க இடத்துல பெரிய பெருமை உள்ளவர்களாக. உறவினர்களில் யார் உழைக்க வழி இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வாலிபர்களை பிடிக்க வேண்டும். உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தர்றேன், உனக்கு ஒரு ரிக்ஷா வாங்கி தர்றேன், உனக்கு ஒரு பழவண்டி வாங்கி தர்றேன், ஏதாவது என்று ஒரு செல்வந்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு பணக்காரனும் ஒரு செல்வந்தை உருவாக்க வேண்டும். திட்டமிட்டு செய்தால் கணேசபுரி பெருமக்களை நமக்கு அறிமுகமான இடத்திலே இந்த செல்வங்களை செலவழிப்பதற்கு முடிந்த அளவிற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் ஏராளம் மக்கள் இருக்கின்ற வேளையிலே ஏன் நீங்கள் ஃபேஷன் ஷோக்களை நம்பி உங்களுடைய பணங்காசுகளை வீணடிக்கிறீர்கள், விரையும் செய்கிறீர்கள் என்பதை சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டிய கடப்பாடு மாத்திரமா சபைக்கு இருக்கின்ற காரணத்தினால் அதை உங்கள் முன்னால் சொல்கிறோம், குற்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கல்வி நாயன் ஸல்லல்லாஹு வரலாறு நமக்கு தெரிந்த வரலாறு. ஒருத்தர் பிச்சை எடுப்பதற்காக வருகிறார். பெருமானார் கேட்டார்கள், உன் வீட்டில் ஏதாவது இருக்கிறதா? பிச்சை எடுக்க வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு தெரிஞ்ச செய்தி, ஆனால் அதனை உணர வேண்டிய படிப்பினைக்காக நான் அதை சொல்கிறேன். பிச்சை எடுக்க வருகிறார், உனக்கு ஏதாவது வீட்டில் இருக்கிறா? ஒன்றும் இல்லை, ஒரு தவற டப்பாவா இருக்கு, எடுத்துட்டு வா. தவற டப்பாப்பா எடுத்துட்டு வா. எடுத்துக்கொண்டு முபாரக்கான கையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அதை வெறும் தகர டப்பா, பெருமானாருடைய பரக்கத்தான வியாபாரம் சொல்லும். அதை அவர்கள் ஏலம் விடுகின்ற பொழுது அது 15 திர்ஹத்திற்கு போறது. வெறும் டப்பாதான் 15 திர்ஹத்திற்கு போறது. பிச்சை எடுக்க வேண்டாம். இந்த 15 திர்ஹத்திலே பாதியை கொண்டு போய் உன் வீட்டுல விட்டு எறிஞ்சிடு. உள்ள கூட போவாங்க, உள்ள போனா அழுவா, பணம் பத்தாதும்பா, நீ விட்டு எறிஞ்சிட்டு மிச்ச பாதிக்கு ஒரு கோடாரி வாங்கி வா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதற்கு தன்னுடைய முபாரக்கான கரத்தினாலேயே ஒரு குடி ஒன்று செய்து போட்டு 15 நாளைக்கு மோனே இந்த பக்கம் வரக்கூடாது. ஒரு நாளைக்கு தான் வர்றானே வந்திருப்பான், காசு இல்லை. 15 நாளைக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள். 15 நாள் கழித்து வந்து சொன்னால் நான் கிரகவெட்டியே படைத்துக் கொள்வேன். ஒரு பணக்காரனை உருவாக்கி விட்டார்கள் கல்வி நாயன் ஸல்லல்லாஹு. அது நமக்கெல்லாம் ஒரு சுன்னத்து. நம்மிடத்தில் ஏழைகளாக வரக்கூடியவர்கள் அடுத்த வருஷம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு செல்வந்தரை உருவாக்குவார்கள். கரீபி ஹட்டாவ் என்று சொல்லப்படக்கூடிய ஏழ்மை அகன்றுவிடும் என்பதில் சந்தேகமே. எனவே நம்முடைய கொள்கை ஒரு ஏழையை பணக்காரன் ஆக்க வேண்டும். விரலுக்கு தக்க வைக்கம்.
பெரிய பெரிய கம்பெனி உள்ளவர்கள் கம்பெனி அளவிற்கு அவர்கள் செய்யட்டும். சராசரி உள்ளவர்கள் சராசரியாக நம்மை போல ஒரு வியாபாரியை உருவாக்கும். நம்மை போல ஒரு வியாபாரியை உருவாக்கி, ஏப்பா ஒரு 4 காது துடைக்கிற பஞ்சை வாங்கிட்டு வாசல் நின்று நான் 10 ரூபா தர்றேன், அதை வச்சு நின்று அதுக்கு பிழைச்சிக்கோ. இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன முறையில நாம் அந்த செல்வந்தர்களை உருவாக்க வேண்டும். ஜக்காத் என்பது உண்மையிலேயே அது நம்மிடத்திலிருந்து பொன்னாக வெளியாக்கப்படக்கூடியது, அல்லாஹ்வுடைய அருளை நிரப்பமாக நமக்கு தரக்கூடியது. அது போகின்ற இடத்திலேயும் மிக பரக்கத்தான வேலையை சேரும். அதை துஷ்பிரயோகம் செய்வார்களே ஆனால் அவர்கள் தான் அழிந்தொழிந்து போவார்கள். நமக்கொன்றும் நஷ்டமில்லை. வல்ல அல்லாஹ் தஆலா ஜக்காத்துடைய உண்மையான மதிப்பை தெரிந்தவர்களாக ஒவ்வொருவருமே தர்மம் கொடுக்கக்கூடிய நிலையிலே பொருளாதாரத்தை பெற்றவர்களாக ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் செல்வந்தர்களாக ஆக்கியது புரிவானாக. இந்த இஸ்லாமிய சமுதாயம் அனைத்துமே செல்வத்தால் நிரம்பி வழியக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியது புரிவானாக. செல்வத்தால் தன்னறிவு பெற்ற சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயத்தை ஆக்கியது புரிவானாக என்று கேட்டு விரைப்படுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.